ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் ராஜஸ்தான் முதன்மை மாநிலமாக உள்ளது. சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்காளம் முதலிடம் வகிக்கிறது. இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. இதில் எது சரியான ஸ்டேட்மெண்ட்? ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ சி ஆப்ஷன் கரெக்ட். இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் ராஜஸ்தான் முதன்மை மாநிலமாக இருக்குது. சணல் பயிரிடுவதில் மேற்கு வங்காளம் தான் முதலிடத்தில் இருக்குது. ஆந்திர பிரதேசம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேசம் வராது, குஜராத் வரும். 10th புக்கில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்தது செகண்ட் கொஷின். இன்கரெக்ட்லி பேட் நேம் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ரிவர் கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் பொருத்தத்தில் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? பல்நோக்கு திட்டத்தின் பெயர் ஆறுகள். ஸோ இதில் தவறானது எது? ஸோ தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டும் 4ம். சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் ஆறு தான் வரும். நாகார்ஜுனா சாகர் திட்டம் கோசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாகார்ஜுனா சாகர் திட்டம் கிருஷ்ணா நதி வரும். கோசி அப்படிங்கிறது கோசியே தான் வரும். சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை அப்படிங்கிறது சரி. இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் மகாநதின்னு கொடுத்துருக்காங்க. சட்லஜ் ஆறு வரும். ஸோ பக்ரானங்கல் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் ரெண்டுக்குமே சட்லஜ் ரிவர் தான் வரும். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மேட்ச் த ஃபாலோயிங். சரியாக பொறுத்துக. குமிழ் தண்டு தரையடி கிழங்கு, மட்ட நில தண்டு கிழங்கு. ஸோ குமிழ் தண்டு அப்படின்றது வெங்காயம், தரையடி கிழங்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு, மட்ட நீல தண்டு அப்படின்றது மஞ்சள், கிழங்கு அப்படின்னா உருளைக்கிழங்கு. ஸோ குமிழ் தண்டு வெங்காயம், தரையடி கிழங்கு சேப்பங்கிழங்கு, மட்ட நீல தண்டு மஞ்சள், கிழங்கு உருளைக்கிழங்கு. அடுத்ததான் ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ். ஸோ இதில் எந்த பேர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. பாக்டீரியா அப்படின்றது ப்ரொகேரியாட், மொனேரா அப்படின்ற கிங்டமில் வரும். இது சரியானதுதான். ப்ரொட்டிஸ்டா அப்படின்றது ப்ரொட்டிஸ்டா கிங்டமே தனி கிங்டம். மஷ்ரூம் இதில் வராது. மஷ்ரூம் ஃபங்கை அப்படின்ற கிங்டமில் வரும். பிளான்டே ஆஞ்சியோஸ்போம் கரெக்டு. அனிமாலியா அப்படின்றதுல மைக்கோபிளாஸ்மா வராது. மைக்கோபிளாஸ்மா ப்ரொகேரியாட் தான். ஸோ அனிமாலியாவுக்கு மைக்கோபிளாஸ்மா வராது. ஸோ இதில் கரெக்ட் பேர் 1ம் 3ம், தப்பானது 2ம் 4ம். தமிழ் கொஸ்டின் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பாக்டீரியா தொன்மை உட்கரு உயிரி. ப்ரொட்டெஸ்டா காளான் அப்படின்றது தப்பு. பிளான்டே ஆஞ்சியோஸ்பம். அனிமாலியா மைக்கோபிளாஸ்மா வராது. அடுத்ததான் உயிர் காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது? லைஃப் சேவிங் ஹார்மோன். கார்டிசால். 10th புக்கில் உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. கார்டிசால் அப்படின்றது லைஃப் சேவிங் ஹார்மோன். ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸில் இது என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக சுரக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் இதை லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடியது. அடுத்ததான் மேட்ச் த ஃபாலோயிங். ஸ்டேட் கேட்டு டான்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ மாநிலம் நடனம். ஸோ அஸ்ஸாம் நேற்று கொஷினில் கேட்டிருந்தாங்க. அஸ்ஸாம் சத்ரிய நடனம். கர்நாடகா பார்த்தோம் அப்படின்னா யக்ஷகானம். ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, கேரளா கதகளி. அஸ்ஸாம் சத்ரியா, கர்நாடகா யக்ஷகானம், ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, கேரளா கதகளி. ஆப்ஷன் சி. அடுத்ததா மராத்திய சிவாஜி காலத்தில் நடந்த சரியான கூற்றினை தேர்ந்தெடு. 4 ஸ்டேட்மெண்ட்ல இது சரியானது.
ஆப்ஷன் சி மட்டும்தான் சரியா இருக்கு. சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் நியாயமானதாக உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது அப்படின்றதுதான். சிவாஜியை அடக்கும் முக்கிய நோக்கில் 1660ஆம் ஆண்டு அப்சல் கான் வராது. ஜெயிஸ்ட கான் தான் தக்காணத்தின் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. இங்கே அப்சல் கான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்ததா சிவாஜியின் வழித்தோன்றல்களை பாதுகாப்பதில் செஞ்சி முன்னணியில் செயல்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செஞ்சி வந்து 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணா இருந்தது அப்படின்றது புக்கில் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சிவாஜியின் வழித்தோன்றல்களை பாதுகாப்பதில் செஞ்சி முன்னணியில் இல்லை, 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணா செயல்பட்டதுன்னு இருக்கும். ஸோ அதை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. சதேஷ்முகி என்பது சிவாஜி வசூலித்த 15% கூடுதல் வரியாகும் அப்படின்னு இருக்காங்க. 10% கூடுதல் வரி தான் விதிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. 3rd ஆப்ஷன் மட்டும் சரி. அடுத்ததா சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமாக மொத்தம் எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன? $1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அடுத்ததா சட்டப்பிரிவு 243B எந்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது? எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்? வது அரசமைப்பு சட்ட திருத்தம். 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான் 243B வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா 73வது 74வது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் எங்கே பெண்களுக்கு 1/3 இடங்களை ஒதுக்கியுள்ளன? பஞ்சாயத்து மற்றும் நகர சுயாட்சி அமைப்புகள்ல. மாநில சட்டமன்றங்கள்லையோ இந்திய நாடாளுமன்றத்திலையோ அதுக்கானது இன்னும் கொண்டு வரல. மசோதா நிறைவேற்றம் தான் பண்ணியிருக்காங்க. 33% அப்படிங்கிறது அது இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொண்டு வரல. ஸோ எங்கே 73வது 74வது திருத்தத்தின்படி 1/3 இடங்களை வந்து பெண்களுக்கு ஒதுக்குனது அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாயத்து நகர சுயாட்சி அமைப்புகளில் தான். அடுத்ததான் மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ், அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இன் ஸ்டேட்ஸ். அது கரெக்ட் ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். ஆளுநர் கவர்னர் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 155 அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னரை சொல்லக்கூடியது. அமைச்சர்கள் குழு அப்படிங்கிறது பிரிவு 163, அதாவது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கவும் உதவுறதுக்கும் முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சர்கள் குழு இருக்கணும்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 163. முதலமைச்சரின் பணிகள் பற்றி சொல்லக்கூடியது 167. மாநில சட்டமன்ற மேலவை ஒழித்தல் அல்லது உருவாக்கம் அப்படின்னா பிரிவு 169. அடுத்ததான் 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவு அறிவிக்கிறது? பிரிவு 21A. மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது? மிகுதியான உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். 80 சீட்ஸ் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு லோக்சபாவில் இருக்கு. மகாராஷ்டிரா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 48 சீட்ஸ் இருக்கும். மேற்கு வங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 42 சீட்ஸ் இருக்கும். மத்திய பிரதேசம் 29, தமிழ்நாட்டுக்கு 39. ஸோ 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அதன்படி தமிழ்நாட்டுக்கு 39 மக்களவை சீட்ஸ் இருக்குது. அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் தான்.
அடுத்ததா முன்மாதிரியான தலைவர்களையும் அவர்களின் பங்களிப்பையும் சரியாக பொருத்துக. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மெலானி பெர்கின்ஸ் அப்படின்றவங்க தொழில்நுட்பத்தில் நல்ல உலகத்தை காட்சிப்படுத்துதல். ஸோ கேன்வா அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்கள. ஸோ சாஃப்ட்வேர் ஆப்பு, இப்போ வீடியோஸ் எடிட் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறது. ஸோ அதோடைய ஃபவுண்டர் தான் மெலனி ஃபர்கின்ஸ் அப்படின்றவங்க. அடுத்ததான் ட்ரூ அபுவாலோ அப்படின்றவங்க டிக்டாக்ல பிரபலமானவங்க, பெண்களுக்கான டிக்டாக் குருசைடர். அடுத்ததான் சேஜ் லெனியர் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக போராடுறவங்க, காலநிலை சண்டையில் தீர்வுகளை மையப்படுத்துதல். மேட் பிட்ஸ் பேட்ரிக் அப்படின்றவர் முன்மாதிரியான விளையாட்டு வீரர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவர் வந்து கோல்ஃப் விளையாட்டு வீரர். ஆப்ஷன் வந்து டி. அடுத்ததான் மக்கள் தொகையில் 1951ஆம் ஆண்டு டேஷ் எனப்படுகிறது. நேற்றும் இந்த கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. சிறுபிளவு ஆண்டு 1951 சிறுபிளவு ஆண்டு, 61 அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, 21 பெரும் பிரிவினை ஆண்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் வகை. கூற்று நில சீர்திருத்தம் என்பது நிலக்கிழார்களிடம் இருக்கும் நிலத்தை நிலமற்றவர்களுக்கு மறுபகிர்வு செய்வது ஆகும். காரணம் நில சீர்திருத்தம் கேரளாவில் வெற்றி பெறவில்லை. இதில் எது சரியானது? ஸோ கூற்று வந்து சரியானது தான், காரணம் வந்து தப்பானது. கேரளாவில் வெற்றி பெறவில்லை அப்படின்னா அங்கே அவங்க வந்து 2 சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க நில சீர்திருத்தம் தொடர்பாக. கேஸ்க்கு அப்புறமா 2 சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 9வது அட்டவணையில் சேர்த்துருப்பாங்க. 29வது சட்ட திருத்தம் 1972 கொண்டு வந்த 29th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணியிருப்பாங்க 9th ஷெடியூலில். ஸோ இது வந்து வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது தப்பு. அடுத்ததா சரியான இணையை கண்டுபிடி. ஃபைனான்ஸ் கமிஷன் பீரியடும் சேர்மனும் கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன் செகண்டும் 4ம் வந்து சரியா இருக்கு. ஸோ 1957 to 62 கேஸ் சந்தானம், 1995 to 2000 வரைக்கும் கேசி பந்த். ஸோ என்கே சிங் அப்படின்றவர் 2017 வந்திருக்கும், இங்கே 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடுத்ததாக சி ரங்கராஜன் ஃபைனான்ஸ் கமிஷன் 12th ஃபைனான்ஸ் கமிஷன் 2000 2005 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2002 2005 தான் கரெக்டானது. ஸோ அடுத்த கொஸ்டின் 6th 5-year பிளான் பற்றி கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் எவை 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்து சரியானவை? ஸோ இதில் எது 6th 5-year பிளான் ரிலேட்டடாக சரியாக இருக்குது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும். ஸோ 6வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா 80 to 85 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட முக்கியமான நோக்கமே வறுமை ஒழிப்பு அப்படின்றது தான், கரிபி ஹட்டாவோ அப்படின்றது. இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்காக 5.2% நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் 4.7% வளர்ச்சி எட்டப்பட்டது. 4.7% இல்லை, 5.7% வந்து வளர்ச்சி எட்டப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2ம் வந்து சரியானது. அடுத்ததா தமிழ்நாட்டில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி முதலில் உயிர் நீத்தவர்? நடராஜன். தாளமுத்து நடராஜன் 2 பேர் இருந்திருப்பாங்க. நடராஜன் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி முதலில் உயிர் நீத்தவர் நடராஜன். அடுத்ததா வேலு நாச்சியாருக்கும் அவரது மகளுக்கும் 8 ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுத்தவர் யார்? திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர். ஸோ விருப்பாட்சியில் இருந்திருப்பாங்க 8 ஆண்டுகள். திண்டுக்கல் கோபால் நாயக்கர் தான் அடைக்கலம் கொடுத்திருப்பார்.
அடுத்ததா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின்வருவனவற்றுள் காந்தியடிகள் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. முதல்ல, இவர் முதல் முறையாக இனவெறி செயலை பீட்டர் மரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் எதிர்கொண்டார். இவர் டிரான்ஸ்வாலிஸ் உள்ள நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து போராடினார். இவர் ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு பீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவினார். இதில் எது சரியானது? இப்போ மூணுமே சரியானது தான். பீட்டர் மரிட்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துல தான் ரயில்லேருந்து கீழே தள்ளப்பட்டிருப்பாரு. டிரான்ஸ்வாலில் இருக்கக்கூடிய நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து போராடி இருப்பார். ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு 1905 பீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவியிருப்பார். அடுத்ததாக புவிசார் குறியீடுகள் கேட்டிருக்காங்க. இதில் எது சரியானது? சி ஆப்ஷன். ஸோ நாகர்கோவில் கோவில் நகைகள், ஈரோடுனாலே மஞ்சள் அப்படின்றது தெரியும். அடுத்ததாக சுவாமி மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கல சிலைகள், நாச்சியார் கோவில் குத்து விளக்கு. நாகர்கோவில் கோவில் நகைகள், ஈரோடு மஞ்சள், சுவாமிமலை வெண்கல சிலைகள், நாச்சியார் கோவில் குத்து விளக்கு. அடுத்ததாக கீழடியில் டேஷ் எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தமிழ் பிராமி எழுத்துக்கள். இப்போ பிராமி எழுத்து கொண்ட பொறிப்புகளை தான் கீழடியில் அகலாய்வில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்ததான் மங்கள மாலை ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய பெற்றோருக்கு உதவி வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? (2012 to 13) தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா கூற்று காரணம். கூற்று: சுற்றுலாவில் நேர்மறையான சமூக தாக்கங்கள் உருவாகும். காரணம்: பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிப்பது ஆகியவை அடங்கும். ஸோ ஏஆர் ரெண்டுமே சரியானது தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். அடுத்ததா கால வரிசைப்படி எழுதுக. சென்னை மகாஜன சபை, பூனா சர்வஜனிக் சபை, சென்னை வாசிகள் சங்கம், பம்பாய் மாகாண சங்கம். ஆப்ஷன் சி. சென்னை மகாஜன சபை. மெட்ராஸ் மகாஜன சபை எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? 1884 ஆரம்பிச்சிருப்பாங்க. பூனா சர்வஜனிக் சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1870. சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. பம்பாய் மாகாண சங்கம், பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1885. சென்னை வாசிகள் சங்கம் ஃபஸ்ட்டு, பூனா சர்வஜனிக் சபா செகண்டு, சென்னை மகாஜன சபை, அதுக்கப்புறம் பம்பாய் மாகாண சங்கம். அடுத்ததா திருக்குறள் உரை ஆசிரியர்களில் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை யாருடையது? பரிமேலழகர். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் முன்னோடியாக திகழ்ந்தவர் டேஷ் ஆவார்? சிங்காரவேலர். ஸோ சென்னை தொழிலாளர் இயக்கம் அப்படின்னாலே சிங்காரவேலர் தான். அடுத்ததா பிரம்ம சமாஜ நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர்? பிரம்ம சமாஜ நாடகம். காசி விஸ்வநாதன். காசி விஸ்வநாதன். சங்ககாலத்தில் 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் சாதனைகள் குறித்தும் கூறும் நூல். சேர அரசர்கள் பற்றி எந்த நூல் கூறும்? பதிற்று பத்து.
கீழ்காணும் அரச வம்சங்களில் 10 நூலில் குறிப்பிடப்படுவது. கொஷின் அப்படியே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சேரர்கள். இப்போ 10 அப்படின்னாலே சேரர்கள் பற்றி குறிப்பிடுவாங்க. அடுத்ததா உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணி. ஸோ நீர்நிலை. ஊருக்கு நடுவில் ஒரு நீர்நிலை இருந்தது அப்படின்னா அது ஊருக்கு எப்படி பயன்படுமோ அந்த மாதிரி உலக அறிவுடையவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய செல்வமும் அவருடைய அறிவும் எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்றத சொல்லியிருப்பார். அடுத்ததா ஷாஜகானை பொறுத்தவரை எக்கூற்று சரியானது. 3 கூற்று கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து வணிகர் மனுச்சி இவரது காலத்தில் இந்தியா வந்தார். பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயின் சமகாலத்து அரசராக 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இவரது காலத்தில் புகழ் பெற்ற மயிலாசனம் செய்யப்பட்டது. இதுல சரியானது எது? செகண்டும் தேர்டும் கரெக்டு தான். ஃபர்ஸ்ட்டுமே மனுச்சி இவரது காலத்தில் ஷாஜகான் காலத்தில் தான் இந்தியா வந்திருப்பாரு. பட் இங்கிலாந்தை சேர்ந்த வணிகர் இல்லை, இத்தாலியை சேர்ந்தவர். ஸோ அந்த நாடும் வந்து சரியாக பார்த்துக்கோங்க. இங்கிலாந்து இல்லை, இத்தாலியிலேருந்து வந்த வணிகர் தான் மனுச்சி. ஷாஜகான் காலத்தில் இந்தியா வந்திருப்பாரு. இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டர் முண்டி அப்படின்றவர் வந்திருப்பார். 2வது ஆப்ஷனும் 3rd ஆப்ஷனும் சரியானது தான். பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயின் சமகாலத்து அரசராக 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இவருடைய காலத்தில் தான் அந்த மயிலாசனம் வந்து செஞ்சுருப்பாங்க. அடுத்ததா சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருளிது வென்ற வள்ளுவன் என்று வள்ளுவரின் பெருமையினை கூறியவர் யார்? கல்லாடர். அடுத்த கொஸ்டின் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கவும். சென்சஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியான பேர். தேர்டும் 4த்தும் வந்து கரெக்டாக இருக்கும். குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பீகார். லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் வந்து பீகார். மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம், மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா கோவா. ஃபர்ஸ்ட் 2ம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம். குறைந்த மக்கள் அடர்த்தி ஜம்மு காஷ்மீர் வராது. அருணாச்சல பிரதேசம் தான் மக்கள் அடர்த்தி கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலம். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் தான் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். அடுத்ததா மேற்கு தொடர்ச்சி மலைகளின் எந்த சிகரம் அதன் உயரத்துடன் சரியாக பொருந்தியுள்ளது? ஸோ சிகரங்கள் கொடுத்து உயரம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியாக பொருந்தி இருக்கு? தொட்டபெட்டா. ஸோ 2637 மீட்டர் உயரம் கொண்டது. ஸோ இது வந்து தான் சரி. மற்றது கோட்டை மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 இங்கே 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்குருத்தி அப்படிங்கிறது 2505ன்னு கொடுத்துருக்காங்க. 2554 மீட்டர். அடுத்தது பெருமாள் மலை 2011 இருக்கு. 2234 மீட்டர். ஸோ இது எல்லாமே வந்து தப்பாக இருக்கு. டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்ததா பின்வருவனவற்றில் எவை சரியான பதில்? மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ டேஷ் தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. ஆப்ஷன் வந்து பி 30. ஸோ 30 தீர்க்க கோடுகள் வந்து இருக்கும். மேற்கில் குஜராத்லேருந்து கிழக்கில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் 30 தீர்க்க கோடுகள் வந்து இந்தியாவில் இருக்குது. அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனிச்சை வில்லின் செயல்பாடு உட்பொருட்களை சரியாக வரிசைப்படுத்துக. ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் கரெக்ட் ஆர்டர். ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். டென்த்து புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்ன? ஸோ ஆப்ஷன் வந்து 3. ஸோ அனிச்சை செயல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டுதலுக்கு தன்னிச்சையாகவே விரைவாக டக்குன்னு
ஒரு எதிர்வினை தான் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணாது. இதை வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு தான். ஸோ அந்த ஸ்பைனல் கார்டு எப்படி வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற பாத்வே தான் அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் சூடான பாத்திரத்தை டக்குன்னு தொடும்போது கை எடுத்துப்போம். ஸோ அது வந்து பிரெயினில் கண்ட்ரோல் பண்ணாது. வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஸ்பைனல் கார்டு நமக்கு எப்படி மெசேஜை பாஸ் பண்ணுது அப்படின்றது தான் இந்த பாத்வே ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூடான பாத்திரத்தை தொடும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட்ஸில் இருக்கக்கூடிய சென்சரி ரிசப்டார்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து அது உணரும். ஸோ உணர்ந்துட்டு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தூண்டுதல் வந்து இம்பல்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அடுத்து வந்து நியூரான்ஸ், சென்சரி நியூரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இன்டர் நியூரான்ஸ், இது வந்து எங்கே போகும் அப்படின்னா ஸ்பைனல் கார்டுக்கு மெசேஜஸ் வந்து அங்கே போயிருக்கும், பாஸ் ஆகிருக்கும். ஸ்பைனல் கார்டு தான் என்ன அப்படின்றத ஃபீல் பண்ணி அதுக்கான கண்ட்ரோலை வந்து அனுப்பும். எதன் வழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் நியூரான்ஸ் வழியா. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட ஆர்கன்ஸ்க்கு வந்து சேருது. எஃபெக்டர் ஆர்கன்ஸ், வாட் எவர் இட் இஸ், எஃபெக்டர் ஆர்கன்ஸ் எந்த ஆர்கனாக இருக்குது, கையில் தொடுறீங்க இல்லை காலில் படுது, ஏதோ ஒன்று, அந்த ஆர்கன்ஸ்க்கு வந்து அந்த சென்ஸ் போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதனால தான் நம்ம டக்குன்னு விலகிக்கிறோம், எடுத்துடுறோம். ஸோ இதுதான் அந்த பாத்வே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட்ஸ் ரெசப்டார்ஸ், சென்சரி ரெசப்டார்ஸ், அது வந்து நியூரான்ஸ் வழியாக பாஸ் ஆகுது, சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. இன்டர் நியூரான்ஸ் வழியாக ஸ்பைனல் கார்டுக்கு போகுது. ஸ்பைனல் கார்டு திரும்ப ஒரு மெசேஜை அனுப்புது மோட்டார் நியூரான்ஸ் வழியாக வந்து நம்மளோட ஆர்கன்ஸுக்கு கான்ட்ராக்ஷனு கொடுக்குது. ஸோ அதன் மூலமாக தான் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இதெல்லாம் நடந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப யோசிக்கணும் பண்ணோம் அப்படின்றது இல்லை. ஸோ இருமல், தும்மல், கண்ணில் தூசி படும்போது கண்ணை மூடிக்கிறது, அதுக்கப்புறம் சூடான பாத்திரத்தை தொடும்போது டக்குன்னு கை எடுத்துக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இதெல்லாம் பிரெயினுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, இது வந்து ஸ்பைனல் கார்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்ததான் அசஸ் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் இஸ் ஏ ட்ரைபேசிக் ஆசிட், gives 2 hydrogen ions per molecule of the acid in a aqueous solution. ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம் ஒரு மும்மைக்காரத்துவ அமிலமாகும். இது நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 2 ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது. எது வந்து சரியானது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வரும். ஸோ ஏ வந்து சரி, கூற்று வந்து சரி, காரணம் வந்து தப்பு. ஸோ அதாவது ஒரு நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்துக்கு எத்தனை ஹைட்ரஜன் அயனிகளை தருது அப்படின்றத பேஸ் பண்ணி மோனோபேசிக், டைபேசிக், ட்ரைபேசிக் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ மோனோ அப்படின்னா ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் தருது அப்படின்னா, டைபேசிக் அப்படிங்கும்போது 2 ஹைட்ரஜன் அயனிகளை தரும், ட்ரை அப்படின்னா 3 ஹைட்ரஜன் அயனிகளை தரும். இப்போ ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H3PO4. ஸோ இதில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. இது 3மே வந்து கொடுத்துரும் நீர்க்கரைசலில். ஸோ அப்போது ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம் என்பது ஒரு மும்மைக்காரத்துவ அமிலம். ஸோ ட்ரைபேசிக் அப்படிங்கிறது சரியானது தான். ட்ரைன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து 2 ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் காரணம் வந்து தப்பு. அடுத்ததாக கீழ்காண்பவற்றில் எது ஒரு வளிமண்டல அழுத்தத்திற்கான தவறான மதிப்பு? ராங் வேல்யூ ஆஃப் 1 atmospheric pressure. ஆப்ஷன் வந்து சி. மற்ற எல்லாத்துமே வந்து கரெக்டான வேல்யூ தான். 1.013 × 10⁵ பாஸ்கல், 1.013 பார், 101.3 கிலோ பாஸ்கல், இது எல்லாமே வந்து சரிதான். நியூட்டன்லேயும் வரும். நியூட்டனில் வரும்போது எப்படி வந்திருக்கணும்? 101.35 கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். இங்கே வெறும் 1 கிலோ நியூட்டன் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பானது. அடுத்ததாக தவறான இணைகளை தேர்வு செய்க. சலவை சோடா, சமையல் சோடா, சலவை தூள், பாரிஸ் சாந்து. இப்போ காமன் நேம் கொடுத்துட்டு கெமிக்கல் நேமோட கேட்டிருக்காங்க. எந்த பேர் வந்து தப்பாக இருக்குது? ஆப்ஷன் வந்து சி. செகண்டும் தேர்டும் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. சலவை சோடா அப்படின்றது, அதாவது வாஷிங் சோடா அப்படின்றது சோடியம் கார்பனேட், கரெக்டு தான்.
சமையல் சோடா கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு கொடுத்துருக்காங்க. சமையல் சோடா சோடியம் பைகார்பனேட். சலவை தூள் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்றது தான் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு மாற்றி கொடுத்துருக்காங்க. பாரிஸ் வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்றது சரியானது. ஸோ செகண்டும் தேர்டும் தப்பாக இருக்குது. சமையல் சோடா பேக்கிங் சோடா அப்படின்றது சோடியம் பைகார்பனேட். சலவை தூள் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்றது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. அடுத்ததாக கீழ்கண்டவற்றில் தவறான இணையை காண்க. கல்வெட்டு. ஆன்சர் வந்து செகண்டும் தேர்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னா உதயகிரி குகை கல்வெட்டு வந்துடும். ஸ்கந்தகுப்தருக்கு சாஞ்சிபாறைன்னு. உதயகிரி, சாஞ்சிபாறை, மதுரா இது எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றினது தான். ஸ்கந்தகுப்தர் அப்படின்னா பிதாரி தூண் கல்வெட்டு வரும். இங்கே சாஞ்சிபாறைன்னு கொடுத்துருக்காங்க. நாலந்தா செப்பு பட்டயம் அப்படின்றதும் தப்பு. மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு இது சரியானது. செகண்டும் தேர்டும் தப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் சரியாக இருக்குது. அடுத்ததா விதவைகள் திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. விதவைகள் திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்னா 1856. ஸோ ஈஸ்வர சந்திர வித்யாசாகரோடைய முயற்சினால 1856 விதவைகள் திருமண சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததா உலக புகழ் பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர்கள். சந்தேலர். அடுத்ததா பிற்கால சோழர் காலத்தில் ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர் நிலத்தை குறிக்கும்? .5 ஏக்கர். ஸோ வரி விதிக்கிறதுல நெல் தான் வந்து வரியாக வசூலிச்சிருப்பாங்க. ஒரு வேலி அப்படிங்கிறது 6.5 ஏக்கர். ஒரு வேலி நிலத்துக்கு 100 களம் வந்து வசூலிச்சிருப்பாங்க நெல். அதாவது ஒரு களம் அப்படின்றது 28 கிலோ அரிசி. 100 களம் வந்து ஒரு வேலிக்கு அப்படின்னு சொல்லி வசூலிச்சிருப்பாங்க ராஜராஜ சோழன் காலத்தில். அடுத்ததா இந்தியாவில் முதலில் இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார்? குத்புதீன் ஐபக். ஸோ ஜிஸ்யா வரியை முஸ்லீம் அல்லாதவர்கள் மீதும் விதித்தவர் அப்படின்னா குத்புதீன் ஐபக் தான். அதுக்கப்புறம் வந்து அக்பர் வந்து அதனை நிறுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்து மறுபடியும் ஜிஸ்யா வரியை கொண்டு வந்திருப்பாரு. சாவித்ரி பாய் பூலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு எது? .1848. அடுத்ததா இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் டேஷ் அன்று கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 25. ஸோ நேஷனல் ஓட்டர்ஸ் டே 25 ஜனவரி. அடுத்ததா ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசியலமைப்பு உறுப்பு 356 மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய குழு எது? சர்க்காரியா குழு. சர்க்காரியா கமிஷன் 1983 அமைச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஆர்டிகல் 356 வந்து குறைவாக பயன்படுத்தணும், கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி சரியான இணையை தேர்ந்தெடுக்கும். பட்டியல் 1, பட்டியல் 2. கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடியதை எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்தோம்? அமெரிக்காவிலேருந்து. பாராளுமன்ற முறை அரசாங்கம் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இங்கிலாந்துலேருந்து எடுத்தோம். அவசர நிலை அதிகாரம் அப்படின்றது ஜெர்மனி. அரசு நெறிமுறை கோட்பாடு டிபிஎஸ்பி வந்து அயர்லாந்து. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. பாராளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்து. அவசர நிலை அதிகாரம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. அரசு நெறிமுறை கோட்பாடு அயர்லாந்து. ஸோ ஆப்ஷன் வந்து சி. அடுத்ததாக ககன்யான் திட்டம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது?
ககன்யான் திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் மட்டும்தான் சரி. இது மனிதர்களை விண்வெளி இந்தியாவில் 3 பேரை இந்த ககன்யான் திட்டத்தில் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 2026 இது செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது செவ்வாய் கிரகத்தை 2014 முதல் சுற்றி வரும் விண்ணாய்வி ஆகும். என்றது தப்பு. அடுத்ததாக இது பூமியை 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு தான் அனுப்புறதுக்கு இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது சூரிய ஆய்வை இலக்காக கொண்டதா இல்லை. ஜஸ்ட் ஸ்பேஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வரணும். மனிதர்களை அனுப்பக்கூடிய பயணம் தான் இது. விண்வெளிக்கு எடுத்து செல்லக்கூடிய வடிவமைக்கப்பட்டது தான் இந்த ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது. அடுத்ததா பின் வருபவர்களுள் 2023 சர்வதேச புக்கர் பரிசை வென்றவர் யார்? இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 2023. ஜார்ஜி கோஸ்போடினோ. ஸோ 2024க்கு இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக கேலோ இந்தியா 2023 எத்தனை விளையாட்டுகள் இருந்தன? 2023 நடந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் எத்தனை விளையாட்டுகள் இடம்பெற்றன அப்படின்னா 27. தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தலம் எது? ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் இன் தமிழ்நாடு. அரிட்டாப்பட்டி. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 2 பாரம்பரிய பல்லுயிர் தலம் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரிட்டாப்பட்டி. 2வது இப்போ தான் ரீசெண்டாக அறிவிச்சிருந்தாங்க திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து காசம்பட்டி காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் முக்கியமானதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக G20 பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? ஐரோப்பிய ஒன்றியம் G20 ஒரு உறுப்பினர். 2023 ஆண்டிற்கான G20 மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. 2022க்கான G20 மாநாடு பிரேசிலில் நடைபெற்றது. 2023 ஆண்டிற்கான குறிக்கோள் மக்கள் உலகம் செழிப்பு ஆகும். இதில் சரியானது எது? ஐரோப்பிய ஒன்றியம் G20 ஒரு உறுப்பினர், அது கரெக்டு தான். 2023 இந்தியாவில் நடந்தது, புதுடெல்லியில் நடந்தது, அதுவும் கரெக்டு தான். 2022 பிரேசிலில் நடந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. பிரேசிலில் நடக்கல, இந்தோனேஷியாவுடைய பாலி நகரில் நடந்திருக்கும். 2023 இந்தியாவில் நடந்தது இல்லையா, அதுக்கான தீம் மக்கள் உலகம் செழிப்பு அப்படின்றதுல வசுதைவ குடும்பகம், 1 எர்த் 1 ஃபேமிலி 1 ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் தீம். ஸோ ஃபஸ்ட்டு 2 மட்டும் சரியானது, பி ஆப்ஷன். அடுத்ததான் இந்தியாவில் உள்ள எஃகு நிறுவனங்கள் குறித்த கீழ்கண்ட வாக்கியங்களை கருத்தில் கொள்ளவும். பெரும்பான்மையான இந்திய எஃகு நிறுவனங்கள் டிஸ்கோவால் நிர்வகிக்கப்படுகிறது. பெரும்பான்மையான இந்திய எஃகு நிறுவனங்கள் செயிலால் நிர்வகிக்கப்படுகிறது. சேலம் எஃகு நிறுவனம் எந்த ஒரு வெளிநாட்டு உதவியும் இன்றி நடத்தப்படுகிறது. இதில் சரியான விடையை தெரிவு செய்க. செகண்டும் தேர்டும் தான் சரியானது. பெரும்பான்மையான இந்திய எஃகு நிறுவனங்கள் டிஸ்கோ இல்லை, செயிலால் தான் நிர்வகிக்கப்படுது. சேலம் எஃகு நிறுவனம் எந்த ஒரு வெளிநாட்டு உதவியும் இன்றி நடத்தப்படுகிறது அப்படிங்கிறதும் கரெக்ட். அடுத்தது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி மல்டி ஸ்டேஜ் டாக்ஸா, டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸா, மல்டி பாயிண்ட் டாக்ஸா? பலபடி நிலை வரியா, இட அடிப்படையிலான வரியா, பல்முனை வரியா? ஃபஸ்ட்டும் செகண்டும் பலபடி நிலை வரி, ஸோ மல்டி ஸ்டேஜ் டேக்ஸு, இட அடிப்படையிலான வரி டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸு, மல்டி பாயிண்ட் அப்படிங்கிறது வராது. அடுத்ததான் மேட்ச் த ஃபாலோயிங் பிளான்ஸ் கமிஷன் கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, எஸ்.என். அகர்வால், எம்.என். ராய், ஜே.பி. நாராயணன். ஆப்ஷன் டி. ஸோ ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு, நேஷனல் பிளானிங் கமிஷன். அடுத்ததாக எஸ்.என். அகர்வால் பார்த்தீங்க அப்படின்னா காந்திய திட்டம், எம்.என். ராய்
மக்கள் திட்டம், ஜே.பி. நாராயணன் சர்வோதயா திட்டம். ஸோ ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு, எஸ்.என். அகர்வால் காந்திய திட்டம், எம்.என். ராய் மக்கள் திட்டம், ஜே.பி. நாராயணன் சர்வோதயா திட்டம். வட்டார மொழியியல் கல்வி என்னும் கருத்தை கொண்டு விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? டான் சொசைட்டி. புக்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். சதீஷ் சந்திர முகர்ஜி. பாக்ஸ் இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு இருக்கும். சதீஷ் சந்திர முகர்ஜி. வட்டார மொழியியல் கல்வி என்னும் கருத்தை கொண்டு விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் சதீஷ் சந்திர முகர்ஜி. அடுத்ததா பெரியாரின் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற இடம். செங்கல்பட்டு. மக்கீஸ் தோட்டம் என அழைக்கப்பட்ட பகுதி. மக்கீஸ் தோட்டம் 1000 லைட்ஸ், 1000 விளக்கு பகுதியை தான் மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் 1919 எந்த தலைவர் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது? காந்தியடிகள். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் மாதம் 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. வேர்ல்டு நோ டொபேக்கோ டே. மே 31 தான் வேர்ல்டு நோ டொபேக்கோ டேவை வந்து கொண்டாடுறாங்க. இதுதான் which of the following statements true about நேஷனல் டிவார்மிங் டே? தேசிய குடற்புழு நீக்க நாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஃபர்ஸ்ட் வந்து இந்த திட்டம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் ஒரு முயற்சியாகும். 1 முதல் 19 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்கானது. இந்த திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 15ஆம் தேதி செயல்படுத்தப்படுகிறது. இதில் எது வந்து சரியானது? ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் சரி. இந்த திட்டம் சுகாதாரம் குடும்ப நல அமைச்சகத்தின் ஒரு முயற்சியாகும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் இது இனிஷியேட் பண்ணது. 1 முதல் 19 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்குமானது அப்படின்றது சரியானது. இந்த திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 15 இல்லை, பிப்ரவரி 10 அப்புறம் ஆகஸ்ட் 10 செயல்படுத்தப்படுது. அடுத்ததான் நாட்டின் மிகவும் நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44. இது ஒசூர் முதல் கன்னியாகுமரி வரை டேஷ் கிலோமீட்டர் செல்கிறது. (627.2 கிலோமீட்டர்ஸ்). தமிழ்நாட்டின் மிகவும் நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44 ஒசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 627.2 கிலோமீட்டர். அடுத்ததான் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட நாள். சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 23/7/2009. ஜூலை 23, 2009 தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக கூற்று காரணம். பாலின சமத்துவம், இன சமத்துவம் போன்ற பிற உரிமைகளை பாதிக்காது. சமூக நீதிவாதிகள் பாலின சமத்துவத்தை சமூக சீர்திருத்தத்தின் முக்கிய அம்சமாக கருதுகின்றனர். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து தப்பு, ஆறு வந்து சரி. பாலின சமத்துவம் அப்படின்றது இன சமத்துவம் போன்ற பிற உரிமைகளை பாதிக்காது அப்படின்றத பாதிக்கும். சமூக நீதிவாதிகள் பாலின சமத்துவத்தை சமூக சீர்திருத்தத்தின் முக்கிய அம்சமாக கருதுகின்றனர்ன்றது சரியா. அடுத்ததா சமூக நீதியானது சமூகத்தின் பல அம்சங்களில் நியாயத்தையும் சமத்துவத்தையும் ஊக்குவிக்கிறது. எடுத்துக்காட்டாக இது டேஷ் ஊக்குவிக்கிறது. பொருளாதாரமா, கல்வியா, சுகாதாரமா, ரீக்ரியேஷன் மறு வடிவமைப்பா? ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் சம பொருளாதாரம், ஈக்குவல் எக்கானமிக், அப்போ எஜுகேஷனல். இதில் வந்து சுகாதாரம் வராது, ரீக்ரியேஷனும் வராது. அடுத்ததான் கூற்று காரணம். 1893 ஆதிதிராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை இரட்டைமலை சீனிவாசன் உருவாக்கினார். காரணம், தீண்டாமையின் கொடுமையை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார்.
2மே வந்து சரியானது தான். சரியான விளக்கமும் தான். 1893 தான் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்றத இரட்டைமலை சீனிவாசன் வந்து உருவாக்கியது. அடுத்ததா பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் யார்? பூலித்தேவர். ஸோ முதல் எதிர்ப்பு எங்கேருந்து வந்திருக்கும்? பூலித்தேவர் கிட்டது தான். திருநெல்வேலி நெற்கட்டும் செவல்ல. அதுக்கப்புறம் தான் வேலு நாச்சியார், அப்புறம் கட்டபொம்மன், அப்புறம் மருது சகோதரர்கள். ஆங்கிலேயரின் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் எது? டார்ச்சர் ஆக்டை அபாலிஷ் பண்றதுக்கு காரணமா இருந்தவங்க யாரு? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் 1852 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்க தான் டார்ச்சர் கமிஷன் அப்படின்றத ஆணையத்தை வந்து அமைச்சிருப்பாங்க அவங்களுடைய முயற்சினால. அதுக்கப்புறம் தான் இந்த சட்டம் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததா பண்டைய தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது. அசெண்டிங் ஆர்டர். சி ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஊர், அதுக்கப்புறம் கூற்றம், நாடு, அதுக்கப்புறம் மண்டலம் அப்படின்றது தான். நிர்வாக பிரிவுகள் எப்படி இருந்தது? ஊர், கூற்றம், நாடு, மண்டலம். சென்னை பஞ்சாயத்து சட்டமும் சென்னை மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆயிரத்தி 1958. மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட், மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஆக்ட் கொண்டு வந்தது 1958. தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் தங்காது என்பதற்கு வள்ளுவர் கூறும் காரணம். மழையின்மை அப்படின்றது தான் அவர் சொல்லக்கூடிய காரணம். இது என்ன திருக்குறள்? தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதிடின் அப்படின்றது தான். ஸோ மழை இல்லை, மழை பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தானமும் இருக்காது, தன்னை உயர்த்தக்கூடிய தவமும் இருக்காது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் தங்காது, ஏன்னா மழை இல்லாமல் போயிடுச்சு அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 75 கொஷின்ஸ் முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம்.